வணக்கம் உறவுகளே. இப்போ நம்ம முன்பக்க கப் ஷேப் நிறைய பேர்த்துக்கு எப்படி எடுக்கிறனே தெரிய மாட்டேங்குது. நல்லா பாருங்கள். இங்கே இருந்து இந்த நாச்சு போட்டிருக்க வரைக்கும் நம்மளோட ஜஸ்ட் அளவு சரியா. இது 10 இன்ச்சு இருக்குது சரிங்களா. 10 × 4 40 இன்ச்சு ப்ளவுஸு சரிங்களா. 40 இந்த ஷோல்டர் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஷோல்டரை சென்ட்ரு பண்ணிக்கோங்க. சென்ட்ரிலிருந்து இங்கே இந்த பாயிண்ட் இருக்குது, நான் மார்க் பண்ணியிருக்கேன்னா இந்த பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் இந்த 40 இன்ச்சை 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 4ஆல் வகுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த நிப்பிள் பாயிண்ட்டு கிடச்சிடும். இது 10 இன்ச்சு இருக்குது. இப்போ இந்த 10 இன்ச்சில் இங்கே மார்க் பண்ணிவிட்டு இதுக்கு கீழே நம்ம நேராக எடுத்துக்கணும். இந்த மார்க் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, இதை மடக்குனிங்கன்னா இந்த ஷோல்ட்ரு சென்ட்ரு பாயிண்ட்டு தான் இதுதான் சென்ட்ரு. இந்த பக்கம் 1 இன்ச்சு, இந்த பக்கம் 1 இன்ச்சு சரிங்களா. 2 இன்ச்சு மார்க் பண்ணி இந்த டாட்டுக்கு நம்ம பிடிச்சிடணும். ஃபோனை கையில் வச்சுக்கிட்டே எடுக்க முடியல வீடியோ, நான் காட்டுறேன். இந்த பாயிண்ட்டு இதுதான் டாட்டு சரியா. இப்போ இந்த டாட்டுக்கும் இந்த டாட்டுக்கும் ஒரு இன்ச்சு 1.5 இன்ச்சு டிஃப்ரெண்ட் இருக்கணும். இந்த டாட் எப்படி எடுக்கிறோன்னா, நம்ம பட்டி பீஸ் எடுத்து வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பட்டி பீஸுக்கு சென்ட்ரல்லேருந்து எடுத்திங்கன்னா இந்த டாட் எடுத்துக்கலாம். இப்போ நான் இது 2.25 எடுத்திருக்கேன் சரியா. இங்கேருந்து இந்த டாட்டும் நமக்கு 1.5 இன்ச்சு டிஃப்ரெண்ட் வரணும். இந்த 3ஆவது டாட் எப்படி இருக்கும்னா, இந்த டாட் இருக்குங்களா, இந்த டாட்டை இதை ரெண்டையும் எடுத்துட்டு நாம் இதை சென்ட்ரு பண்ணணும். இப்படி சென்ட்ரு பண்ணணும் சரிங்களா. இப்படி முக்கோண ஷேப்பில் இங்கேருந்து இந்த டாட் எடுக்கணும். இந்த டாட்டும் இந்த டாட்டும் இந்த 3 சந்திக்கிற இடம் ஒன்றுக்கு ஒன்று 1.5 இன்ச்சு டிஃப்ரெண்ட் இருக்கணும். 1.5 இன்ச்சு இருக்கலாம், அதுக்கு மேலேயே இருக்கலாம். மேக்ஸிமம் 1.5 இன்ச்சு இருந்தாலே போதும், நமக்கு கப் ஷேப் ஷார்ப்பாக கிடச்சிடும் சரியா. இப்படி தான் டாட் எடுக்கணும். நிறைய பேர்த்துக்கு இது டவுட் இருக்குது. உங்களுக்கு புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், மறுபடியும் நான் விளக்கமாக சொல்லித்தரேன் சரியா. இது கேமரா செல்லை கையிலேயே வச்சுட்டு என்னால் எடுக்க முடியல, இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். பரவாயில்ல மக்களே, நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் மறுபடியும் ஒரு இடம் சொல்லித்தரேன் சரியா.